நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு ட்ராவலா வரும்போது, நம்ம அத நம்மள மெயின்டெயின் பண்ணிக்கிறதுங்கிறது நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான ட்ரூ. ப்ராசஸா இருக்கும். லைக் படங்கள் கேப் எடுக்கலாம், ரிலீஸ் கேப் எடுக்கலாம். பட் வி ஹேவ் டூ மெயின்டெயின் மெயின்டெயின் அவர்செல்ஃப் அந்த லுக்க அவர்செல்வ்ஸ். வந்து மெயின்டெயின் எஸ், பண்ணணும். எஸ். அதுக்கான முக்கியமான விஷயமா நீங்க பார்க்குறது என்ன? அதுதான். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் டெஃபினெட்லி ஃபேஸ் அண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹெல்த்து அண்ட் ஃபிசிக் தான். இதுதான் நம்ம அ நல்லா உடம்ப நல்லா பார்த்துட்டானாலே டெஃபினெட்லி ஏன்னா வி ஷுடன்ட் கிவ் அப் ஆன் லைக் நான் எப்படின்னா ஒரு ஃபைட்டர். ஐ டோன்ட் கிவ் அப் ஆன் எனிதிங். எனக்கு இது பண்ணணும். அத பண்ணிட்டு ஓகே. ஆனா அது நோக்கிட்டு நம்ம போம்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். டுமாரோ நோ ஒன் ஷுட் சே என்னங்க ரொம்ப இளைச்சிட்டீங்க. ஆனா ஒரு கேரக்டருக்கு மேபி ஐ கேன் லூஸ் வெயிட். Or if for example, if I put on too much weight, then nobody will consider me. Or they will say like, "ஐயோ ரொம்ப குண்டாயிட்டாங்க அவங்க. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க" அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஃபிசிக் தான், நம்ம ஃபேஸ் வேல்யூ தான். என்ன நம்ம பார்க்குறோமோ அத தான் நம்ம ஸ்க்ரீன்ல பீப்பிள் ஹேவ் டு சீ மீ. ஸோ ஐ ஹேவ் டு லுக் குட். ஐ ஹேவ் டு பிரசன்ட் மை செல்ஃப் லைக் வெரி நைஸ்லி. ஸோ அப்போ தான் நம்மளோட இது வரும் இல்லையா? அப்போ தான் சான்ஸும் வரும். நான் பாட்டுக்கு மெயின்டெயின் பண்ணாம குண்டாயிட்டு ஐ கேனாட் அப்புறம் நான் ப்ளேம் பண்ண முடியாது. ஐயோ! எனக்கு படம் வரலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு படம் வருது. அது நம்ம போயிட்டுருக்கோம். ரிலீஸ் ஆகுது, ஆகாது அது வேற. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஹேவ் டு மெயின்டெயின் ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ணணும். ஃபிசிக்கு, ஃபேஸ் எல்லாமே மெயின்டெயின் பண்ணுறது தான்.